ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் கண் முன்னாடியே ஒரு ஆசிரியரை குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தஞ்சாவூர் பகுதியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது குறித்து பாத்தீங்க அப்படின்னா, தேசிய மனித உரிமை ஆணையத்திலே புகார் அளிச்சிருக்காங்க. இது எங்க நடந்தது, எதனால நடந்தது, இதுக்கான டீட்டெயில்டான வீடியோஸ் இதுல நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது எங்க நடந்தது அப்படின்னா, மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாற்றி வந்தவர் தான் பாத்தீங்கன்னா 26 வயதான ரமணி. இவங்க மல்லிப்பட்டினத்திற்கு பக்கத்து ஏரியால இருக்கிற சின்னமலையில தான் இருந்திருக்காங்க. அதே பகுதியில தான் மதன்குமார் அப்படிங்கிறவரும் இருந்திருக்காரு. ரமணியும் மதன்குமாரும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த மதன்குமார். அவர் தன்னோட தங்கச்சியோட திருமணத்திற்காக தஞ்சாவூர் வந்திருக்காரு. திருமணம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகாம மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தனது அவங்க 2 பேருக்கும் திருமணத்தை பத்தி பாத்தீங்கன்னா ரமணியோட பெற்றோர்கிட்ட மதன்குமாரோட பெற்றோர் போய் பேசியிருக்காங்க. 2 பேருமே திருமணத்திற்கு சம்மதிச்சிருக்காங்க. இப்படி சம்மதிச்சிருக்கக்கூடிய அந்த நிலையில பாத்தீங்கன்னா மேல அடுத்து வேற எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. யாருன்னா ரமணியோட பெற்றோர் அதுக்கப்புறமா எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல. அது கேட்டு கடுப்பான மதன்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அடிக்கடி ரமணியோட பெற்றோர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு. ரமணியோட பெற்றோர் எதனால தயங்கியிருக்காங்க அப்படின்னா, மதன்குமாரோட நடத்தை சரியில்லை, நம்ம பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே அவங்க இருந்திருக்காங்க. இது அவருக்கு ரொம்பவுமே ஒரு கோவத்தை தூண்டுற மாதிரியான ஒரு செயலை ஏற்படுத்திடுச்சு. அதனால என்ன பண்ணிருக்காரு இவரு அப்படின்னா, நம்ம ரமணி வேலை பார்க்குற ஸ்கூலுக்கே டைரக்டா போயிருக்காரு. அவங்க ஸ்டாஃப் ரூம்ல இருந்திருக்காங்க. அப்போ அவர் திருமணத்தை பத்தி பேசியிருக்காரு. பேசும்போது ரமணி முதல்ல இருந்தே அப்போஸ் பண்ணியே பேசியிருக்காங்க. ஃபைனலா ஒரு ஸ்டெப்ல முடியவே முடியாது, நான் என்னோட பெற்றோர் சொல்றதான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதன்குமார் ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் கையில வச்சிருந்த ஒரு கத்தி, அதாவது மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை எடுத்து அவங்களோட கழுத்திலேயே கீறி இருக்காரு. அப்படின்ற சூழ்நிலை அவர் நிறைய ரத்தம் வெளியேறினால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்பவுமே ஒரு மோசமான செயல். இது யாருக்குமே நடக்கவே கூடாத ஒரு செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. ஆசிரியர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல தரப்பினரும் குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க. சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உரிய நபர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிரிழந்த ஆசிரியர் குடும்பத்துக்கு நம்மளோட கவர்மெண்ட்ல நிதி உதவி பண்ணியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விவரம் குறித்து தேசிய மகளிர் ஆணையத்திலே புகார் அளிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிகள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்யணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத அதுல வலியுறுத்தி இருக்காங்க.